Hi everyone, welcome to Pen Paper TNPSC. So in the video என்ன அப்படின்னா, please consider these things before entering 2026. That's it. So first விஷயம் என்னன்னா, one last time to own your decision. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் நம்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டிசிஷனை திருப்பி இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இயரில் யோசிக்கவே வேணாம். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த வருஷம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே கடைசியாக ஒரு தடவை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயவு செய்து பண்ணாதீங்க. ஸோ ஒரே ஒரு தடவை கடைசி ஒரு தடவை நான் இதை மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லவா. ஸோ சிட் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு வயசு 1.5 வயசுலேருந்தே நல்லா புரிஞ்ச 2 வார்த்தைகள். சிட்டுனா உட்காரணும், ஸ்டாண்டுனா எந்திரிக்கணும். பட் இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸாக ஒரு கேம் விளாடுவோமே. ஸ்டாண்ட் அப்படின்னா உட்காரணும், சிட் அப்படின்னா எந்திரிக்கணும். ஸோ இதை நம்ம ஒரு கேமாக விளாண்டோம் அப்படின்னா ஒரு 4 தடவை இதே இன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்பீட்டடாக நம்ம மாற்றி சொல்கிறப்ப நம்ம மாற்றி நம்ம ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா 5ஆவது தடவை நம்ம ஆட்டோமேட்டிக் அதுக்கு அடாப்ட் ஆகிடுவோம்ல. அப்போ ஒரு 20 வருஷம் சிட்டுனா உட்காரணும், ஸ்டாண்டுனா எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயத்த ஒரு 2 நிமிஷத்தில் மாற்ற முடியும். அப்படிங்கிறப்ப ஏன் இடையில வந்து ஏதோ ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ண 1 வருஷம் அதுக்குன்னு ஒரு ரெசல்யூஷன், அதுக்குன்னு நான் இந்த வருஷத்துலேருந்து இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அவ்வளோ சீன்லாம் கிடையாது. ஓகேவா. ஸோ 19 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சிட்டுனா உட்காரணும், ஸ்டாண்டுனா எந்திரிக்கணும் அப்படிங்கிறதையே நம்மளால 2 நிமிஷத்தில் மாற்ற முடியுது. அப்படிங்கிறப்ப இடையில ஒரு 6 மாதம் முன்னாடியோ 1 வருஷம் முன்னாடியோ இந்த ஃபோன் அடிக்ஷன்லாம் ரீசெண்டாக தான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் சேஞ்ச் பண்ண முடியாது? ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏன் சேஞ்ச் பண்ண முடியாது? நான் 5 மணி நேரம் தான் படிக்கிறேன், இத்தனை வருஷம் நான் அப்படி தான் படித்தேன், இத்தனை நாள் அப்படி தான் படித்தேன், இனிமேல் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதும். ஓகேவா. ஸோ அடுத்த விஷயம், ஸோ ப்ளீஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மென்டல் ஹெல்த். ஸோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் இதே மாதிரி படிச்சுட்டு தான் இப்போ வந்திருக்கேன். ஸோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், நம்ம எப்படி சுச்சுவேஷனில் இருப்போம், எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவோம், எல்லா விஷயமுமே ஓகே. ஸோ பட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மென்டல் ஹெல்த். ஸோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ண வேணாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டிப்ரெஷனுக்கு போகாதீங்க. ஸோ ஓகே, ஸோ எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நம்ம படிப்போம், நமக்கான வேலை கிடச்சிரும் அப்படின்னு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட படிங்க. ஸோ ரொம்ப சோர்ந்தெல்லாம் உட்கார வேணாம். ஸோ மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நம்ம மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுகிறப்ப ஃபிசிக்கல் ஹெல்த்தும். ஸோ அப்போ ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னா நீங்கள் 6 பேக்ஸ்லாம் வைக்க வேணாம். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம், பண்ணவே முடியாத விஷயத்தெல்லாம் ரொம்ப யோசிச்சு அதெல்லாம் ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். ஸோ ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் ஒரு வாக்கிங்கோ ஒரு ஜாக்கிங்கோ, கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு யோகா பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள். ஏன்னா உட்காந்துக்கிட்டே படிக்கிறோம், ரொம்ப நேரம் படிக்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட்டுன்னு மட்டும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நான் ஒரு வாக்கிங் போகிறேன், ஜாக்கிங் போகிறேன் அப்படின்னா எனக்கு அதில் ஒரு 1/2 அன் ஹவர் வேஸ்ட் ஆகுது, அதில் நான் படிக்க போகிறேன் அப்படிலாம் இல்லை. ஸோ ஓகே, அப்படிலாம் தேவையில்லை. ஸோ ரொம்ப அந்த அளவுக்குலாம் இது பண்ணிக்க வேணாம். ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. வந்து நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட திருப்பி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக படிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரிக்கு கொண்டு போகாதீங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட வேக்கப் டைமும் ஸ்லீப் டைமும். ஸோ இயர்லி டு பெட், இயர்லி டு ரைஸ், அவ்வளோதான். ஸோ ரொம்ப நைட்டு ரொம்ப நேரம் படிக்க வேணாம். அதே மாதிரி காலையில் ரொம்ப, அதாவது நடுராத்திரின்னு சொல்லுவாங்களா, அந்த டயத்தில் எந்திரிச்சும் படிக்க வேணாம். ஸோ உங்களுக்கான ப்ரைம் டைம் எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ எனக்கெல்லாம் ஒரு 8:30 9க்கு அப்புறம், அதாவது நைட்டு 8:30க்கு அப்புறம் ஒரு 10-10:30 முடிக்கும் நான் எனக்கு பயங்கரமாக படிக்க வரும். ஸோ அது எனக்கு இயல்பு, நான் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு அப்படி தான் வரும். ஸோ அதை மாற்றணும்னு நினச்சா மாற்றிக்குவேன். அதுக்காக நான் மற்ற நேரம் நல்லா படிக்க மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. ஸோ பட் ஏதோ ஒரு டைம், ஸோ ஒரு சிலருக்கு நைட்டு ஒரு 8:30 9க்கு அப்புறம் ஒரு 10-10:30 முடிக்கும் நல்லா ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு வேகத்தோடு படிப்பீங்க. ஸோ எல்லாமே நல்லா புரியும். அவங்களுக்கு அந்த டைம் வந்து கொஞ்சம் சூட்டபுளான டைமாக இருக்கலாம். பட் அப்படி இருக்கிறப்பயுமே அந்த ஒரு 10:30, ஒரு 10-10:30 மேக்ஸிமம் 11க்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போய் தூங்க பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப லேட்டாக படிக்க நம்ம ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் கண்டிப்பாக எல்லாரும் தூங்கணும். அதனால் ரொம்ப அதிகாலையில் ரொம்ப வெள்ளன்னு எந்திரிக்க வேணாம். ஸோ ஒரு சிலருக்கு 4 மணி 4:30க்கு எந்திரிச்சு பழக்கமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு எனக்கு சூட்டபிள் ஆகும், எனக்கு அது வந்து பகலில் நான் படிக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னா ஓகே, குட். ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் பட் நைட்டு ஓரளவுக்கு ஒரு 11 மணி 10:30 ஏன்னா நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக்கு உடம்புக்குன்னு இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ரெஸ்ட்டு தேவையில்லை. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்ட் கொடுத்து தானே ஆகணும். ஸோ நம்ம எவ்வளோதான் படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவை. ஸோ அதனால் ஒரு 7 hours ஸ்லீப்பு, அது ப்ராப்பராக
டைமில் இருக்கணும். நான் வந்து நைட்டு 1 மணிக்கு படுத்து காலையில் 10 மணி முடிக்கு தூங்குவேன் அப்படின்னா அதுவும் நல்லதில்லை. ஸோ கரெக்டாக ஓரளவுக்கு நைட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக படித்து முடிச்சுட்டு ஒரு 10:30 மிஞ்சி போனால் ஒரு 11 மணிக்குள்ளேயாவது போய் தூங்கிடுங்க. ஏன்னா நம்மளோட பாடி அப்போ தான் நல்ல கண்டிஷனில் இருக்கும். ஸோ நல்லா ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்து மறுநாள் நல்லா படிக்க முடியும். ஸோ அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், ஸோ இன்னைக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஸோ அது உங்களுடைய பர்சனல் லைஃபாகவும் இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாகவும் இருக்கட்டும், இப்போ நம்ம படிக்கிறதுல சப்ஜெக்ட் வைஸாகவும் இருக்கட்டும். நான் இந்தந்த சப்ஜெக்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இந்தந்த விஷயங்கள் எனக்கு நல்லா தெரியும், இந்த டாபிக் நல்லா தெரியும். ஸோ சப்ஜெக்ட்னு எடுத்தோம்னா சப்ஜெக்ட், அதில் சப்ஜெக்ட்டுக்குள்ளே இன்டெப்த்தாகவே நீங்கள் போகலாம். ஸோ டாபிக் வைஸ் இதெல்லாம் நான் என்னோட ஸ்ட்ரென்த்தான டாபிக், இந்த டாபிக்லாம் கேள்வி கேட்டால் எனக்கு தப்பே வராது அப்படியும் எழுதிக்கோங்க. இல்லை லெசன் வைஸாக கூட ஓகே, 10th புக்கில் 12th புக்கில் இந்தந்த லெசன்லாம் நல்லா தெரியும். அப்போ ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ரெண்டையும் ஃபஸ்ட்டு பிரித்து எழுதி வைங்க ஒரு இதில். ஸோ அடுத்த ஒரு 3 மாதம் கழிச்சு கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்து எல்லாமே இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகிருக்கணும். வீக்கில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஸ்ட்ரென்த்துக்கு மாறி இருக்கணும். எல்லா விஷயமும் மாறாட்டி ஒரு சில விஷயங்களாவது ஸ்ட்ரென்த்துக்கு மாறி இருக்கணும். ஸோ அது எல்லா விஷயமுமே சரி, படிப்புலையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி. ஸோ இது டாபிக் வைஸும் சிலபஸ் வைஸும் எழுதி வைங்க. ஒரு 3 மாசத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு மாசத்துல சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரியணும், 3 மாசத்துல பெரிய சேஞ்சஸ் கண்டிப்பா தெரியணும். ஸோ அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் 2026. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.